வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. 1ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 418ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லேயும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள், பெஸ்ட்டான வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இன்றைக்கி 2ஆம் தேதி 4வது மாதம் 2024 25 நடைபெறக்கூடிய ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 2ஆம் தேதி 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் 1 மணிக்கு நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 418. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஆல் போர்டு 4-1 தான் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம 10,000% ஸ்ட்ராங் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 4-1 கண்டிப்பாக ஆல் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 வந்திருக்கு, பி போர்டில் 1 வந்திருக்கு. 2 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம், 4-1 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே வின்னிங் கிடச்சிருக்கு. 3 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 417 எடுத்திருக்கோம், 458ன்னு எடுத்திருக்கோம். வந்த ரிசல்ட்டு 418. 458 எடுத்திருக்கோம், 417 எடுத்திருக்கோம். பாக்ஸில் 468ன்னு எடுத்திருந்தோம், அதே மாதிரி 416ன்னு எடுத்திருந்தோம். 2லேயுமே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். ஏபிபிசிஎஸ்சி கொடுத்ததில் 41ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு கொடுத்த நம்பரில் 41ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா 19 எடுத்திருந்தோம். இதே 18 கொடுத்துருந்தாலும் இங்கே ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட் மிஸ் தான். பார்த்தீங்கன்னா 16 எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 38, 58 எடுத்திருந்தோம். 48ன்னு எடுத்திருந்தாலும் வின்னிங் தான். ஏபியில் நமக்கு 41ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு 2ஆம் தேதி நடைபெறுது. 4வது மாதம் 2025. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான போர்டு நம்பர்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை எல்லா நம்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 1, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0, 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7ஐயும் 3ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 0, 9ன்னு எடுத்திருக்கோம். சி போர்டில் 7, 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸ் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கும் நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 093, 097, 103 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 107ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி
கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்களே பார்க்குறீங்க. 4 நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக இருக்கட்டும், அதிகமான நம்பர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 03 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 07ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 23ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கம்மியான நம்பராக நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய பிசியில் மட்டுமே வரக்கூடிய நம்பர் 03, 07, 23 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராக 3 நம்பர் தான் பிசி மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 03 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 97ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 03, 97, 08 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராக ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பரும் 3 நம்பர் தான் கொடுக்குறோம். பிசியிலேயே 3 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்களே பார்த்தீங்க. 03, 97, 08ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இப்போது பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 1 வந்து 16 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில், 3 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 9 வந்து 11 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. இதுதான் ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து 10 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 4 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து 17 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நமக்கு பி போர்டில் சி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக இருக்குது. பி போர்டு பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம், சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸையும் பார்த்தோம். இதை மேட்ச் பண்ணி பாட்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி கலப்பு நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். பாட்ஸில் வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் பார்க்கையில் வந்து 0, 97ங்க. இது வந்து ஒரு பாட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி 0, 16 ஒரு பாட்ஸு. பாட்ஸில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கலப்பு நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். 0, 16, 0, 97 பாட்ஸ். இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர் நம்ம என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஆல் போர்டு வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு நீங்கள் பார்க்கையில் வந்து இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து ஒரே நம்பர் கொடுக்குறீங்க. இன்றைக்கி 0 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 0 வந்து நம்மளுடைய கணக்கில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதாவது நமக்கு 10,000% வர்றதுக்கு 0 வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறேன், ஒரே நம்பர் தான் 0 வரணும் இன்றைக்கி ஆல் போர்டில். 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கோம். 0 கண்டிப்பாக நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லையும் இருந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 10, 97, 91, 03 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 50, 93ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் பார்க்கையில் இந்த 3 நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா
நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்கும் ரெகுலராக வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும் தான் ரெகுலர் கெஸ்ஸிங்காக வந்து நம்ம கேஎல் டிஆர் ரெண்டுக்குமே நம்ம வந்து கெஸ்ஸிங்காக கொடுக்குறோம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.